ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்னி வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓவர் வெயிலாக இருக்குது. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் குளம் இருக்குது, குளத்துக்கு போகலாம், மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, வெயில் தான் ஓவராக இருக்கே, மீனாவது பிடிச்சி என்ஜாய் பண்ணும் அப்படின்னு உடனே எல்லாம் கிளம்பிட்டோம். இதுதாங்க மீன் பிடிக்க போகிற குளம். ஃபுல்லாக நீட்டாக தண்ணியெல்லாம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மீன் பார்த்திங்கன்னா வேறு லெவல் மீன். நம்ம தூண்டிலெலாம் போட்டு பிடிக்கிறது இல்லை, டேரெக்டாக வலை ஒரு 2-3 வலை இருக்குது, அந்த வலையை போட்டு பிடிக்கலான்ட்டு எல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டான். இதை பார்த்திங்கன்னா மீன் வலை, இதை போட்டு அந்த லென்த்து வரைக்கும் கொண்டு போய் பிடிக்க போகிறோம் நம்ம. அவ்வளோதான், வலை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இந்த லென்த்தில் இருந்து அந்த லென்த் வரைக்கும் கொண்டு போய் போட்டோம்னா மீன் ஈஸியாக மாட்டிடும். தூண்டிலில் போகிறத விட இந்த வலையில் போகிறது வந்து ஈஸி. தூண்டில்னால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், வலைனா கொஞ்சம் டக்குன்னு ஒரு ஆள் போய் அந்த பக்கம் வரும்போது மீனெல்லாம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டக்குன்னு வலையில் மாட்டிடும். அந்த மாதிரி பிடிச்சி இன்றைக்கி சமைச்சிருவோம் அப்படின்னு தான் பிளானோடு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டோம். மீன் மாட்டுதா என்னன்னு தெரில, எப்படி பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கையில் வந்துட்டோம், பார்ப்போம். அவ்வளோதான், அந்த லென்த் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க வலை. தண்ணி அப்படியே பச்சை பசேன்னு இருக்குங்க. தண்ணி அப்படியே சூப்பராக நீட்டாக இருக்குது. இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காலேஜுக்கு பின்னாடி தான் இடம். அந்த குளம் அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா காலேஜுக்கு பின்னாடி தான். அது தண்ணி நீட்டாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், போட்டோன்னே வலை போட்டோன்னே ஒரு மீன் மாட்டியிருக்கு. நம்ம தம்பி இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காப்புல. கரெக்டாக தெரியுதா என்னன்னு தெரில, மீன் ஒன்று மாட்டியிருக்கு. பாருங்க மீன் எவ்வளோ பெரிய மீனுன்னு பாருங்கள். பாறை மீன் இது, எவ்வளோ பெருசாக மாட்டியிருப்பாங்க. கையில் கொண்டு வரது தெரியுது பாருங்கள், அந்த பையில் போடுறான். சூப்பருங்க. மீன் மாட்டாதுன்னு நினச்சி வந்தோம், ஆனால் இப்போ தான் அப்படியே 1-2 மாட்டுது. அப்படியே பாருங்க, அதுக்குள்ளே இன்னொரு மீன். சூப்பராக இருக்குங்க மீன். மீன் பார்த்திங்கன்னா ஒரு மீனும் 1/2 கிலோக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருக்கோம். பரவாயில்ல, எதிர்பார்த்ததை விட டக்குன்னு மாட்டுது. பரவாயில்ல. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் சேஞ்சாக தான் இருக்குது, மழை வர மாதிரி தான் இருக்குது. மழை வந்துரும்னு நினைக்கிறேன். நாங்கள் முடிச்சு போகிறக்குள்ளே மழை வந்துடும் தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், பைக்குள்ளே போட்டு தம்பி காட்டுறாப்புல. இதுதான் இந்த ஃபுல்லாக குளம் பார்த்திங்கன்னா, இதுதான் ஃபுல்லாக டோட்டலாக குளம். வேறு மறுபடியும் அடுத்த வலை. இது வந்து வேறு வலை, அது வேறு வலை. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த வலை கொண்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் பிடிச்சாச்சுங்க. அடுத்த இதில் வலை கொண்டு போகிறாங்க. இப்போ தான் இது வந்து சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு. ஆனால் மழைக்குள்ளேயும் நம்ம பசங்கள்லாம் மீன் தான் முக்கியன்ட்டு மழைக்குள்ளேயும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்கள், இந்த வலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் மாட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ 20 கிலோக்கு மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா வலையிலையும் அப்படியே அந்த பஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா கீழே போகுது. இப்போ தம்பி எடுத்து காட்டுவாப்பில் பாருங்கள். ஒரு அடிக்கு ஒருக்கா ஒரு மீன் மாட்டிருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி மாட்டிருக்குன்னு. எல்லாமே பாறைங்க, எல்லாம் பாறை ஜிலேபி ஆட்டிருக்குது அந்த மீன். ஜிலேபி, பாறை எல்லாமே மாட்டிருக்கு. சொன்ன மாதிரியே அப்படியே சொன்னேன், மழை வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே மழை வந்துருச்சு. சரி, நம்ம மழையை விட வீடியோ தான் முக்கியம்னு மழைக்குள்ளேயே வீடியோ எடுத்தாச்சு. அங்கே பாருங்கள், வயலில் பாருங்கள் எவ்வளோ மீன் மாட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10 கிலோ வருங்க மீன். எல்லாமே 1/2 கிலோ சைஸு, 10 கிலோ வரும். இதுதாங்க நம்ம பிடிச்ச மீன். பிடிச்ச இடத்துலையே வெளியே வச்சு எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேறு எப்படி இருக்கு? மீன் தான் இது பாருங்க. எல்லாம் மீன் தாங்க. இன்னைக்கு ஒரு புடி தான்.
போய் எல்லாமே வெட்டி சமைச்சு சாப்பிட்டோம்னா இன்றைக்கி ஒரு பிடி தான். பிடிச்ச கையோட இங்கேயே வெட்டி எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அண்ணன் சூப்பராக வெட்டுறாப்புல. நம்மளுக்கு வெட்ட தெரியாதுங்க, அந்த மேலே இருக்கிறது இதில் மட்டும்தான் எடுக்க தெரியும். அதனால் நம்ம அண்ணன் நீட்டாக வெட்டி கொடுக்குறாப்புல. அவ்வளோதாங்க, க்ளீனிங் ப்ராசஸிங்கெல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் எடுத்துகிட்டு போய் சமைக்க வேண்டியது தான். இன்றைக்கி ஒரு புடி அப்படி தான். அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்ச கையோட எல்லாம் கை காட்டுங்கன்னு ஒரு வீடியோ போட்டுவிட்டு அவ்வளோதாங்க. இதோட வீடியோ எடிட் பண்ணிடலாம்.